வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ள வரி விதிப்பை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சுமார் 1.5 லட்சம் ஹோட்டல்கள் இன்று மூடப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் விவேகானந்தர் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பல்வேறு வரிகளை முறைப்படுத்தும் வகையில் ஜிஎஸ்டி வரி ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வருகிறது. இதன் மூலம் வரி விகிதத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஓட்டலை பொறுத்தவரை ஏற்கனவே 2% வரி மட்டுமே செலுத்தி வருகின்றனர். இனி அவர்கள் செலுத்தும் வரியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு அதிகமாக டர்ன் ஓவர் ஆகும் அந்த ஓட்டல்களுக்கு ஏசி வசதி உள்ள ஓட்டலாக இருந்தால் அவர்கள் 18%, ஏசி வசதி இல்லாத ஓட்டல்கள் 12% வரி செலுத்த வேண்டும். அதே போல 50 லட்சத்துக்கு குறைவாக டர்ன் ஓவர் ஆகும் அந்த ஓட்டல்கள் 5% வரி செலுத்தினால் போதும். இதுதான் புதிய ஜிஎஸ்டி வரி மூலம் ஓட்டலுக்கு விதிக்கப்படும் புதிய வரிகளாகும். ஆனால் இதற்கு ஓட்டல் உரிமையாளர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். அதாவது ஏற்கனவே 2% மட்டுமே வரி செலுத்தி வந்த நிலையில் எங்களுக்கு 18% வரி என்பது மிக அதிகம் என்பது தங்களது வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த வரி விதிப்பின் மூலம் ஓட்டலில் சாப்பிடும் அந்த உணவகங்களில் தான் இந்த வரி விதிப்பை நாங்கள் பணத்தை பெற முடியும். ஆக நுகர்வோர்கள் வந்து சாப்பிடுவதற்கான நுகர்வோர்களுக்கான அந்த கட்டணம் அவர்களுக்கு தான் அதிகமாகும், ஒவ்வொரு சாப்பாட்டின் விலையும் அதிகரிக்கும் என்ற அந்த ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இன்று தென் மாநிலங்கள் முழுவதும் ஓட்டல்கள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 1,50,000 ஓட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை ஓட்டல் உரிமையாளர் தெரிவித்து வருகின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்பெல்லாம் அடுத்த மாதம் ஜூலை 3ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் மீண்டும் கூடுகிறது. அப்போது தங்களது வரி விதிப்பில் ஒரு மாற்றம் நிகழுமா, அதை குறைந்தபட்சம் அனைத்துக்கும் பொதுவாக ஒரு 5% வரி என்ற நிலை வருமா என்ற எதிர்பார்ப்பில் ஓட்டல் உரிமையாளர்கள் உள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் எஸ் விவேக். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. சிறிய மற்றும் பெரிய ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதால் ஹோட்டல்களை நாடிச் செல்பவர்களும் நீண்ட தூரம் பயணம் செய்பவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தள்ளுவண்டி வியாபாரம் மட்டும் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது.